Hi friends, chapter 9 Initial hooks to straight strokes and curves. இதில் double consonants இருக்கும். The liquids R and L frequently blend with other consonants so as to form a double consonant, as in the words pray, blow, drink, glare, fry, fly, or separated from a preceding consonant by an obscure vowel only, as in paper, maker, table, babel. These consonant combinations are represented by prefixing a hook to the simple shortened characters to indicate their union with R and L. இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் அண்ட் எல்லுக்கு டபுள் கன்சோனண்ட்டாக வரும்போது எப்படி அது நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் வரும், அதுக்கு ஹூக் எப்படி போடணுன்றது தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஆர் ஹூக் டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். A small initial hook written with the right motion adds R to straight stroke. Thus, P, per. இது லெஃப்ட் டு ரைட் மோஷனில் எழுதணும். பி ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ஹூக் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆரோ மார்க் பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு அது எப்படி பெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரோக் போடணும். பியோட ஆர் சேரும்போது எப்படி வரும், பியோட ஆர் சேரும்போது டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க. டியோட ஆர் சேரும்போது டர், டர், சர், ஜர், கேர், கர், இந்த சவுண்ட்லாம் வருது இல்லையா, இந்த சவுண்டுக்கேற்ற ஸ்ட்ரோக்ஸை இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இது ஆர் வச்சு வந்தது, இந்த இது ஆர் ஹூக்கு. இப்போ எல் வச்சு சேம் அதே தான், ஆனால் எல் வச்சு போடுறாங்க. அங்கே லெஃப்ட்டு டு ரைட்டில் நம்ம ஆரோ மார்க்கு இருக்கு இல்லையா, இதில் லெஃப்ட்டு டு ரைட்டு டு லெஃப்டில் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே சேம் தான். பி, பல், பல், டல், டல், சல், ஜல், கல், கல், இதை இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்டு இப்படி தான் வரும். இந்த சவுண்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸில் தான் எழுதணும். பி தனியாக எல் தனியாக அப்படி செப்ரேட்டாலாம் எழுதக்கூடாது. அது சேர்த்து எழுதுறதுக்கு தான் இந்த சாப்டரில் இந்த ஸ்ட்ரோக்ஸு எப்படி வருன்றதை கொடுத்துருக்காங்க. ஆர் ஹூக் டு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். A small initial hook written inside the